இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. என் கால் சறுக்குகின்றது என்று நான் சொல்லும்போது, ஆண்டவரே உமது கிருபை என்னை தாங்குகின்றது. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தைங்க. என் கால் சறுக்குகின்றது என்று நான் சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகின்றது. இன்றைய நாள் நம்ம போய்க்கிட்டே இருக்கோங்க. திடீர்னு நிலை தடுமாறி கீழே விழுறோம்ல. ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம துடிக்கிறோம். மீண்டும் நம்ம ஏஞ்சிக்கிறோம்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாங்குகின்றார். நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கின்ற கரம் வரப்போகின்றது. இன்னைக்கு நம்ம விழுந்தா சிரிக்கக்கூடிய உள்ளங்கள் எத்தனை பேர்ல விழுந்துட்டான் பார், தேவைதான் இவனுக்கு, கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமா ஆடினா இவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தூக்க கூட முன் வர மாட்டாங்களோ. எத்தனை பேர் இப்படி தான் வாழ்க்கையில். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நாள் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவோ உங்களை கைவிட மாட்டார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உம்முடைய ரட்சிப்பின் கேடத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலக்கரம் என்னை தாங்குகின்றது. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கேடயமாக இருக்கின்றார். எந்த பிரச்சனை நம்ம கிட்ட நெருங்க விட மாட்டாருங்க. சோர்ந்து போகாதீங்க. நான் எப்பவும் போல சொல்கிற விஷயம் இதுதான். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி தாங்க. முதலாவது நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு பண்ணுகின்ற காரியத்தில் வெற்றி கொடுக்க போகின்றார். அரை மனசாக இருக்கும்ல, நம்மளால் பண்ண முடியுமா, ட்ரை பண்ணியாச்சும் பார்க்கலான்னு சொல்லி அந்த யோசனை கூட வராதுல்ல. என்னால் முடியாதுங்க, என்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் பண்ணுறோம். வர வாய்ப்பை நம்ம தட்டி விட்டுறோம்ல. இன்றெல்லாம் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் வந்த வாய்ப்பை தட்டி விட்டுறோம்ல. இப்போ யோசிக்கிறோம்ல, ஐயோ அப்போவே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது, ஆனால் என்ன பண்ணுறான், விட்டுட்டான். இப்போ நம்ம புலம்பி யோசிச்சு திரும்பி அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்க ரொம்ப கஷ்டம்ல. கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்ட தருணத்தில் கிடைக்குமான்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆகும்ல. காத்துட்ருக்கணும். வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாதீங்க. போராடணும். இந்த விஷயம் வேணுமா, அதற்காக அடம் பிடிக்கணும். எனக்கு இது வேணும்னு சொல்லி அதற்காக என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசித்து நம்ம பண்ணும்போது அதில் வெற்றி கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு அதை அடையும் போது, அப்பாடா நான் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடச்சிச்சிப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பரீட்சை எழுதிட்டாங்க, அரசாங்க தேர்வு எழுதி கொண்டு முடிச்சிட்டாங்க. ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்காங்க. நான் ஜெயிப்பேனா, நான் பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேனா, வெற்றி பெறுவேனா தோல்வி அடைவேனா, சில பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க பசங்க எக்ஸாம் முடிஞ்சிச்சுரா பாடா லீவுடா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க. ரிசல்ட் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, பதட்டமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. பாஸ் ஆகனா ஃபெயில் ஆகனா, மார்க் கம்மியாகுமா அதிகமாகுமா, வீட்டில் இருக்க அப்பா அம்மா கூட சமாளிச்சிடலாம். சொந்தக்காரங்க மத்தியில் உன் பையன் எவ்வளோ மார்க் எடுத்தான், உன் பொண்ணு எவ்வளோ மார்க் எடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்போ யோசிப்போம்ல. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன், அது கடினமாக உழைக்கிறேன், இந்த கம்பெனிக்காக இந்த நிர்வாகத்துக்காக நான் உழைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் எதுவுமே இல்லை. நான் கேட்குறேன், தரம் பார்க்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, என்ன புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு நான் உழைக்கணும், அட போடா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இழந்து நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். வேலையை விட்டுற மாட்டோம், அப்செட் ஆகிடுவோம் என்னடா அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைய நாள் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவோ உங்களை கைவிட மாட்டார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எதுவுமே கிடைக்கல, நம்ம நினச்சது நடக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நமக்கான ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருக்குது. நிச்சயமாக அந்த நாள் வருகின்ற பொழுது அதை நீங்கள் அடையும் போது சந்தோஷத்தினால துள்ளி குதிப்பீங்க. அதனால் எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது, மன வேதனை அடையக்கூடாது. மற்றவங்க நம்ம சந்தோஷப்படுத்தணும், மற்றவங்க நம்ம சிரிக்க வைக்கணும், மற்றவங்க நம்ம ஆறுதல் சொல்லணுங்க. நம்மளே சோர்ந்து போயிட்டா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அடுத்தவங்கள பார்த்துறாதீங்க ஒரு போதும். அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு எல்லாமே கிடச்சிச்சு, அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா, அவனுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, எனக்கு கொடுக்க மாட்டாரா, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நமக்குள்ளே ஓட்டுற விஷயம் இதுதான். நிச்சயமாக கொடுப்பாருங்க. அவனுக்கு அவ்வளோ கொடுத்தாருன்னா உனக்கு டபுள் மடங்காக கொடுக்க போகிறார், ட்ரிபிள் மடங்காக கொடுக்க போகிறார்ல. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. முழு மனசோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகின்றார். நீங்கள் என்ன பண்ணணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உண்மையுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கணும், கீழ்ப்படியும் பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா.
ஆண்டவரே, எங்கள் கால் சறுக்கும்போது உம்முடைய கருணையம் எங்களை தூக்கி எடுக்கின்றதப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகின்றது ராஜா. ரட்சிப்பு என்னும் கேடயம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக. விரோதிகள் எழும்பும்போது, உபத்திரங்கள் வரும்போது நீர் எங்களுக்கு கண்மலையும் எங்களை பாதுகாக்கின்றோருமாய் இருப்பீர் என் நம்புகிறேன் ஏசப்பா. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் இருப்பதற்கு உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை உருவாக்கி நீதிமானாக மாற்றுவதாக ராஜா. உம்முடைய வலது கரம் எங்களை பலப்படுத்தட்டும் தகப்பனே. இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவிடும் ராஜா. எங்கள் சரீர காயங்களை, மனக்காயங்களை, ஆவிக்குரிய காயங்களை குணப்படுத்துவீராக. உம்மை விட்டு நாங்கள் விலகுவதற்கு நீர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர் என்று விசுவசித்து உம்முடைய அன்பின் கரங்களில் இளைப்பாறுதல் தேடி வருகின்றோம் அப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.